Good morning students. Today we are going to see about mitosis cell divisions. So last class we have learned about amitosis. Okay, and mitosis la closed and open mitosis பத்தி பாத்தீங்க. அந்த divisions எல்லாம் எப்படி நடக்கும்னு பாத்தீங்க. And today we are going to see about brief details about mitosis cell divisions. Okay, so mitosis cell divisions start பண்றதுக்கு முன்னாடி ஒரு செல் ஃபார்மேஷன்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே வந்து இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் பார்த்தோம். இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் மீன்ஸ் G1, S and G2. இதில் செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கடந்து உங்களுக்கு வந்து செல் டிவிஷன், உங்களுக்கு டூப்ளிகேஷன்ஸ் நடந்து செல் க்ரோத் நடக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் மைட்டோசிஸ். மைட்டோசிஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் ஒன்று அல்லது 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு செல் வந்து நியூவாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் செல் டிவைட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டைம் டியூரேஷன் G1, S and G2க்கு 11, 8 and 4 hours and mitosis cell division 1 hour. ஓகே, ஃபார் அபவுட் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1 ஹவரில் உங்களுக்கு ப்ரோஃபேஸ், மெட்டஃபேஸ், அனஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ் இந்த 4 மைட்டோசிஸ் ஸ்டேஜஸ் மூலமாக உங்களுக்கு செல்கள் வந்து உங்களுக்கு நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, செல்ஸ் வந்து எப்படி ப்ரோலிஃபரேட்டிங் ஆகுது, எப்படி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 24 ஹவர்ஸ் ஆகுது ஒரு செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செல் சுழற்சி நடக்கணும், செல் சைக்கிள் நடக்கணும். இதான் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு சொன்னேன். ஹவு டு ஃபார்ம் த நியூ செல்ஸ். ஓகே, ஸோ அந்த மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ் தான் நீங்கள் 4 ஸ்டேஜஸாக பார்க்க போகிறீங்க. அடுத்தது உங்களுக்கு G2, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைட்டோசிஸ். அது 4 ஸ்டேஜஸ்: ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள். ப்ரோஃபேஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டோசிஸ். மைட்டோசிஸில் லாங்கஸ்ட் ஃபேஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் குரோமாட்டின் ரெட்டிகுலம் கண்டென்ஸ்டு ஃபார்ம் வாட், எல்லா குரோமாட்டினும் உங்களுக்கு கண்டென்ஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு குரோமோசோமாக ஃபார்மாக சொன்னேன். அந்த இட் இஸ் எ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த குரோமோசோம் பிகம்ஸ் விசிபிள். ஓகே, ஆஸ் லாங் thin thread like structure condensed to form a compact mitotic chromosomes. ஓகே, ஸோ உங்களுக்கு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமோசோம் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ் இன் பிளான்ட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்ஸில் எப்படி நடக்கும் ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ், அனிமல் செல்ஸில் உங்களுக்கு எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாக உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ் வந்து பிளான்ட் செல்ஸில் உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, நியூக்ளியஸ் டிஸப்பியர் ஆகும். உங்களுக்கு செல் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அடுத்து பார்த்தா உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் மறைஞ்சிருன்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் என்வலப் பிரேக்ஸ் டவுன்ஸ். அங்கே நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் என்வலப் வந்து பிரேக்ஸ் டவுன் ஆகும். அதுக்கு அது கோல்கி அப்ரேட்டஸ் வந்து அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இந்த ஆர்கன்ஸ்லாம் டிஸப்பியர் மறைஞ்சிரும். ஓகே, இந்த வாட் ஸ்டேஜ், ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ். ஆனால் இந்த அனிமல் செல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரியோல்ஸ் எஸ்டன்ஸ் ஏ ரேடியல் அரே ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு இந்த 2 chromatids are joined at a particular point நான் சொன்னீங்க சென்ட்ரோமியர்னு தெரியும். ஓகே, அந்த சென்ட்ரோமியரில் உங்களுக்கு it consists of 2 protein fibers which is called as kinetochore. படிச்சிருக்கீங்க கரெக்டாக? இன்னர் கைனட்டோகோர் and outer kinetochore. This is the inner and this is the outer which is a disc-like structure. ஸோ இதில் வந்து மைக்ரோடியூபிள்ஸ் அரேஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குது உங்களுக்கு மைக்ரோடியூபிள்ஸ். ஓகே, ஸோ திஸ் மைக்ரோடியூபிள்ஸ் that is and reaches to opposite poles. And opposite poles-லையும் உங்களுக்கு ரீச் ஆகும். This arrangement of microtubules is called as aster. அனிமல்ஸில் உங்களுக்கு மைக்ரோடியூபிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டர் சொல்கிறாங்க. ஒரு ரேஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு சென்ட்ரல் போர்ஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸில் உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ் என்லார்ஜ் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்போ சென்ட்ரோமியர்லாம் உங்களுக்கு கைனட்டோகோர் அந்த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் வந்து மைக்ரோடியூபிள்ஸ் வந்து அரைஸ் இருக்குது. ஓகே, இந்த அனிமல் செல்ஸில் உங்களுக்கு தெரியும். பிளான்ட் செல்ஸ் டூ நாட் ஃபார்ம் ஆஸ்டர்ஸ். உங்களுக்கு வந்து அந்த ரேஸ் மாதிரி ஆஸ்டர்ஸ் வந்து பிளான்ட் செல்ஸில் இருக்காது. இப்போது மெட்டாஃபேஸ் என்னன்னு பாருங்கள். அப்போது உங்களுக்கு ப்ரோஃபேஸில் அனிமல் செல்ஸ் அண்ட் பிளான்ட் செல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகே, பிளான்ட் செல்ஸில் நியூக்ளியஸ் டிஸப்பியர்ஸ், இனிஷியேஷன் ஆஃப் வாட், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். அப்போ ப்ரோஃபேஸில் இந்த 2 மட்டும் நான் வச்சுங்க. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, உங்களுக்கு நியூக்ளியஸ் டிஸப்பியர் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் பாருங்கள். மெட்டாஃபேஸ் 2 sister chromatids are attached to the spindle fibers by kinetochore of the centromere. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இந்த சென்ட்ரோமியரில் கைனட்டோகோர் இருக்குது. இட் இஸ் அட்டாச் வித் த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். The spindle fibers எதனால் ஆயிருக்குன்னா it is made up of what means tubulin. It is a protein. The alignment of chromosome into a compact group at the equator of the cell is known as metaphase plate. ஸோ உங்களுக்கு பிக்சரில் பாருங்கள் மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸில் ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இதுதான் சொன்னீங்க. குரோமாட்டின் கண்டென்ஸ்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தட் இஸ் மதர்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஃபாதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டர்னல் அண்ட் பேட்டர்னல்
ரெண்டு வாடி குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா நியூக்ளியஸ் டிஸப்பியர் ஆயிருக்குன்னு சொன்னால் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் இனிஷியேஷன் ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் இதில் பாருங்கள் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அரேஸாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இது சென்ட்ரியோல்ஸ், இது வந்து சென்ட்ரியோல்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோடியூபிள்ஸ் மூலமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாஃபேஸ் பிளேட் அந்த ரெண்டு குரோமாட்டிட்ஸும் அந்த சென்டரில் உங்களுக்கு தின் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் பிளேட்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த மெட்டாஃபேஸ் பிளேட் அண்ட் திஸ் ரேஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் மீன்ஸ் இந்த இழைகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர் சொல்லுவாங்க. எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா சென்ட்ரியோல்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஓகே, சென்ட்ரியோல்ஸ். So this is a stage where the chromosome morphology can be easily studied. அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நம்ம ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைனட்டோகோர் இஸ் a DNA காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்ஸ். இதுதான் கைனட்டோகோர். நான் சொன்னேன் இந்த டிஸ்க் மாதிரி இருக்குங்களா எல்லோ கலர், இதான் வந்து DNA ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் present at the centromere region of the two chromatids where microtubules are attached. கரெக்டாக இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு மைக்ரோடியூபிள்ஸ் அட்டாச் இருக்குது. இட் இஸ் அ ட்ரைலாமினார் டிஸ்க் லைக் பிளேட். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ட்ரைலாமினார் டிஸ்க் லைக் பிளேட். ஓகே, ஸோ கைனட்டோகோர்லேருந்து உங்களுக்கு மைக்ரோடியூபிள்ஸ் வந்து அரேஸ் ஆயிருக்கு. இப்போ சிம்பிளாக இந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் என்ன சொல்கிறீங்கன்னா two sister chromatids are attached to the spindle fibers of the centromere. சிம்பிளாக முடிச்சிடலாம், ஒரே பாயிண்ட் தான். The two sister chromatids of chromosomes are attached to the spindle fibers by kinetochore of the centromere. பாருங்க, the two chromatids attached to the centromere region by the spindle fibers. ஓகே, இங்கே ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மூலமாக சென்ட்ரல் ரீஜனில் அட்டாச்சாக இருக்கு on the metaphase plate. இப்போ பாருங்க, அடுத்தது Anaphase ஸ்டேஜ். So what is Anaphase? Each chromosome splits simultaneously. இங்கே இருக்கிற இந்த ரெண்டு குரோமாட்டிட்ஸ் இந்த குரோமோசோம் வந்து ஸ்பிளிட் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் இருக்க குரோமாட்டிட்ஸும் இதில் ரெண்டு குரோமாட்டிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி உங்களுக்கு ஆப்போசிட் போல்ஸில் மைக்ரேட் ஆகும். ஓகே, டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் போல்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து Anaphase ஸ்டேஜ். So split simultaneously and two daughter chromatids begins to migrate towards what? Two opposite poles of a cell. Each centromere splits longitudinally into two, freeing the two sister chromatids. தனித்தனியாக உங்களுக்கு அது மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸும் இங்கே ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸும் உங்களுக்கு ரெண்டு இடத்துல ஃப்ரீயாக வந்து மைக்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. When sister chromatids, this two sister chromatids separates, the actual partitioning of the replicated genome is complete. எப்போ வந்து இந்த ரெண்டு குரோமாட்டிட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு ஆப்போசிட் போல்ஸ் போயிடுச்சோ இதில் இருக்க ஜீனோமிக் மெட்டீரியல் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு, இந்த இருக்க ஜீனோம் மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா ரெப்ளிகேட் ஆகிடுச்சு. அப்போ ஜீனோம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, தனித்தனியாக வந்து செப்பரேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த டூ குரோமாட்டிட்ஸ் அதோட ஜீனோம் வந்து பார்த்தோன்னா actual partitioning of the replication அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, so when the two sister chromatids separates, the actual partitioning of the replicated genome is complete. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, நீங்கள் Anaphase ஸ்டேஜ் சொல்லிட்டீங்க. இந்த Anaphase ஸ்டேஜ் அப்போ மெட்டாஃபேஸ்லேருந்து Anaphase ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், தட் இஸ் Anaphase promoting complex. Anaphase வந்து ப்ரோமோட்டிங் காம்ப்ளெக்ஸ். Anaphase வந்து மெட்டாஃபேஸ் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகணும். Anaphase வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் ஆகும், அந்த செல் டிவிஷன் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜுக்கு போகணும். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன்ஸ் வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு என்ன ப்ரோட்டீன்ஸ்னால் பாருங்கள், சைக்ளின் சொல்கிற ப்ரோட்டீன்ஸ். இந்த சைக்ளின் என்ன பண்ணுன்னா பிரேக் டவுன் ஆஃப் தட் இஸ் பிரேக் டவுன். ஓகே, டீக்ரேட் பண்ணும். இந்த சைக்ளின் சொல்கிற ப்ரோட்டீன் வந்து Anaphase promoting complex சொல்கிற மாதிரி பண்ண டீக்ரேட் பண்ணும். That is breakdown of cohesion proteins which leads to separation of chromatids. இங்கே இந்த குரோமோசோமை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த Anaphase promoting complex ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, and leads to what? Degradation of what? Proteins. And what is that proteins means? That is a cyclin சொல்கிற ப்ரோட்டீன். இந்த சைக்ளின் ப்ரோட்டீன் டீக்ரேட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த குரோமோசோம் வந்து ரெண்டு அந்த பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட் ஆகும். ரெண்டு குரோமாட்டிட்ஸ் ஆப்போசிட், இந்த குரோமாட்டிட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ், இந்த குரோமாட்டிட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து குரோமோசோம்ஸ், இது தனியாக ஆப்போசிட் போல்ஸில் போகும், இந்த ரெண்டு குரோமாட்டிட்ஸ் ஆப்போசிட் போல்ஸில் மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் Anaphase promoting complex which separates the chromatins during what? Mitosis cell divisions. Thus it helps the transition of what? Metaphase to Anaphase stage. So that is what? The daughter two chromatids migrates towards the opposite poles by the promoting complex. Okay, what is that necessary அப்படின்னு சொல்லும்போது எது வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குன்னா that is the proteins which degrades.
ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரோமாட்டிட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் உங்களுக்கு இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனாஃபேஸ் ப்ரோமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் அந்த சைட்டுன்னு சொல்கிற புரதம் மூலமாக உங்களுக்கு மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு அனாஃபேஸ் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட் ஆகிட்டு போகுது. ஓகே, 2 குரோமாட்டிட்ஸ் தனியாக உங்களுக்கு இங்கே தனியாக பிரிஞ்சுட்டு இங்கே தனியாக ஆப்போசிட் போல்ஸில் மூவ் ஆகுது. அப்போ டீலோஃபேஸ் ஸ்டேஜில் என்ன நடக்கும்? அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள். 2 sets of daughter chromosomes reach opposite poles of the cells. 2 sets of daughter chromosomes. 2 sets of what? Daughter chromosomes. So உங்களுக்கு டீலோஃபேஸில் 2 sets of daughter chromosomes moves towards opposite poles. And இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், மைட்டோட்டிக் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மூலமாக ஆப்போசிட் போல்ஸில் மூவ் ஆயிடுச்சு. டிவிஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல்ஸ், கரெக்டாக நான் ஏற்கனவே சொன்னேன் ஜீனோம் இஸ் கம்ப்ளீட்னு சொன்னேன். அப்போ டிவிஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் கம்ப்ளீட்டட் by what stage? Means karyokinesis. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். what is karyokinesis? Karyokinesis னா உங்களுக்கு என்னன்னு தெரியல. that is a division of what? nucleus. okay, followed by what? Cytokinesis, division of cytoplasms. So nucleus has been divided and followed by cytoplasm divisions. 2 cytoplasm divisions, இங்க cytoplasm divisions நடக்கும். அப்போ ஆப்போசிட் போல்ஸ் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன ஃபார்ம் ஆகும்னா now the chromosome D contents எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு 2 daughter cells ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ prophase, spindle fibers is going to initiate, nucleus disappear. And what about metaphase? Metaphase plate has been formed. Spindle fibers is attached to the centromere region. And what is anaphase? Due to the anaphase, what is the means? These 2 daughter chromatids move to opposite poles. And by that time, anaphase promoting complex is helps for breakdown of proteins that cyclins leads to the separation of chromatids to opposite poles. Okay, anaphase promoting complex மூலமா opposite polesல chromatids move ஆயிடுச்சு. And what about telophase means? That is spindle fibers உங்களுக்கு opposite polesல எடுத்துட்டு போயிடுது. அதனால உங்களுக்கு karyokinesis cell division நடக்கும், cytokinesis cell divisions நடக்கும். karyokinesis சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு division of a nucleus and cytokinesis division of cytoplasm. cytoplasm division ஆகும். அப்போ again the nucleus has been formed, nuclear membrane form ஆகும். ஓகே, ஸ்டார்டிங்கில் நியூக்ளியஸ் டிசப்பேட் ஆகும்னு சொன்னேன். அப்புறம் திரும்ப ஒரு நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, நியூக்ளியஸ் வந்து உங்களுக்கு பார்த்தா நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, and 2 daughter cells has been produced by individual sets of chromatin reticulum, individual cells of chromosomes. Okay, now chromosome contents in plant பார்த்தீங்கன்னா fragmoplasts are formed within the daughter cells. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்மோபிளாஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ 2 பிரியத்துக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 செல்லை பிரியத்துக்காக உங்களுக்கு ஃப்ராக்மோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. செல் பிளேட் இஸ் ஃபார்ம் பிட்வீன் 2 daughter cells. இந்த இடத்துல செல் பிளேட் வந்து ஃபார்ம் ஆகும். செல் பிளேட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு 2 daughter cells ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, பிட்வீன் 2 daughter cells, 2 daughter cells இடையில இங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த பிரியத்துக்கு முன்னாடி செல் பிளேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல் வால் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 daughter cells ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ திருப்பும் உங்களுக்கு செல் வால் ஃபார்ம் ஆகிடும். Okay, finally cells are separated by the distribution of organelles, macromolecules into 2 newly formed daughter cells. last உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மைட்டோகாண்ட்ரியா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டிஸப்பியர் ஆகிடும், திருப்பி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இந்த 2 daughter cellsல உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்கும், அதேமாதிரி வந்து செல் வால் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, உள்ளே இருக்க ஆர்கனல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ பை this type only the mitosis cell division takes place in plant cells. Okay, this is what about means plant cells. So உங்களுக்கு prophase, metaphase, anaphase and telophase, these are the 4 stages for formation of new cells. So உங்களுக்கு interphase முடிஞ்சு அந்த G1 S GO ஓகே, G1 அடுத்தது GO, அப்புறம் S சிந்தசிஸ் டூப்ளிகேஷன் நடக்கும், அப்புறம் G2, அதுக்கு அடுத்தது மைட்டோசிஸ் செல் டிவிஷன் நடந்து உங்களுக்கு நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு 24 hours ஆகும். ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செல்ஸ் அதுதான் இங்கே கொடுத்துருங்க. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ டாட்டர் செல்ஸ் ஃப்ரம் த பேரண்ட் செல்ஸ் maternally and paternally. ஓகே, மதர் அண்ட் ஃபாதர் அந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் இணைஞ்சு அது செப்பரேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 daughter cells பேரண்ட் செல்ஸில் ரிமைன்ஸ் த சேம். நல்ல கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட் செல்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டாட்டர் செல்ஸ் இருக்கும். அந்த குரோமோசோம் எப்படி பேரண்ட் செல்ஸில் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டாட்டர் செல்ஸ் அந்த குரோமோசோம் எண்ணிக்கை அப்படியே இருக்கும், ரிமைன்ஸ் த சேம். So the chromosome remains the same is called as what means mitosis cell divisions. Okay, it consists of 4 stages. So இதை நீங்கள் டயக்ராம் வச்சு ரிலேட் பண்ணி படிங்க. ஸோ மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ் உங்களுக்கு முடிச்சாச்சு.
Thank you, students.